நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ள வந்துக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு புதுமை அப்படின்னாலே ஒரு பயங்கர சந்தோஷமா இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மளாம் நிறைய நினைப்போம், ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சில ரியாலிட்டியை பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பைபிள் ஏற்கனவே இருக்கு, இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் நினைப்போம், பயங்கரமா இந்த வேர்ல்டு மாறப்போகுது, இந்த நியூ இயர் வந்துருச்சு, இப்படி மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையை பைபிள் எப்பயுமே உண்மையாதான் சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 22:11 இருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுல ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல உள்ள அடுத்த ரெண்டு நமக்கு ஒரு சில நேரம் நம்மளே நினைப்போம். ஆக்சுவலி என்ன நினைப்போம்னா, ஓகே இந்த ஒரு ஆட்சி, இந்த ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய நாடு திருந்தும். ஓகே இப்படி ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்படி தட்டி கேட்கறதுக்கு ஒரு நபர் வந்துட்டாங்க அப்படின்னா, சொசைட்டில வந்துட்டாங்கன்னா நம்ம நாடு திருந்திரும். இல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாடு திருந்திரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வருஷம் நீங்க நோட் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்களா? நான் ரொம்ப வருஷம் நோட் பண்ணி பார்த்திருக்கேன். வருஷம் ஒரு படி பாவங்கள், அக்கிரமங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே தான் இருக்கே ஒழிய ஒரு விஷயம் நம்ம குறைஞ்சிட்டே இருக்கா. இப்ப போன வருஷம் 2023 இருக்க சூசைடோடைய ரேட்டும் 2024 வர சூசைட் ரேட்டும்னா ஒரு படி அதிகமா தான் இருக்கும். ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாமே, அது கொலை பண்றது, பாவங்கள், இப்ப சோசியல் மீடியா அடிக்ஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு படி டிஜிட்டலா இப்ப மாறுறது, டெக்னாலஜி வளர்றதுல இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு படி அதிகமா தான் இருக்குமே ஒழியா. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்படி ஒரு சட்டம் போட்டா நம்ம நாட்டுல இதெல்லாம் நமக்கு குறைஞ்சிருமேன்னு. கண்டிப்பா அப்படி ஒரு சட்டமும் அவங்க போட போறதில்ல. அந்த இது குறையவும் போறது, ஒரு படி அதிகமா வேணா மாறலாம். அப்ப நமக்கே இருக்கும், இதெல்லாம் மாறினாதான் நானும் மாற முடியும், இதெல்லாம் மாறினாதான் உலகமே மாறும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, அதுதான் நம்ம பண்றதான ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயமே. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, போன வருஷம் இப்ப 2023 அநியாயம் செஞ்சவங்க இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு சொல்லிட்டாரு. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆனா நம்ம தேவனுடைய அறிஞ்ச பிள்ளைகளா நீங்க நீதி உள்ளவனா, நீங்க இவ்வளவு நாள் நீதி செஞ்சீங்களா, இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு படி நம்ம அதுல வளரணும். பரிசுத்தமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமா நம்ம இருந்திருக்கோமா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப நம்மளுடைய பிரேயர்ஸ் இந்த வருஷம் இதாதான் இருக்கும். ஆண்டவரே, போன வருஷம் நான் செஞ்ச நீதியிலும் இன்னும் அதிகமா நான் நீதி செய்யணும். போன வருஷம் நான் பரிசுத்தமா இருந்ததை விட நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலமா ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லா இருளாதான் இருக்கும். பிசாசுக்கும் தெரியும் இது கடைசி காலம்னு. சோ அவன் அந்த ஃபுல் எஃபோர்ட் அவன் கொடுப்பான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு அவனும் ஃபுல் எஃபோர்ட்டோட அவன் வேலை செய்வான். நம்மளும் அதே மாதிரி நம்ம ஃபுல் எஃபோர்ட்டோட நம்மளே பரிசுத்தமாகவும் நீதி செய்வோம். நம்ம இது பண்ணணும். இந்த உலகமே மாறினாதான் நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயக்காரர் உலகத்துல இருப்பாங்க, அசுத்தமா இருக்கிறவங்களும் உலகத்துல இருப்பாங்க. இந்த உலகத்துலதான் நம்ம கரைப்படாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்த மாதிரி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 நம்ம மெடிடேட் பண்ண போறோம். மெடிடேட் பண்ண நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் இன்னும் ஒரு படி நம்ம அதிகம், அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம இன்னும் போவோம். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 4:8 இருக்கு. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஒரு படி நம்ம பரிசுத்தத்துல வளர்ந்துருக்கணும். உலகம் எவ்வளவோ ஒரு தீமையில வளர்ந்துருக்கு, அதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னாலும், ஆனா நம்ம
இந்த வருடத்துல பரிசுத்திலயும் சரி, நீதியிலயும் சரி, நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். என் சுத்தி உள்ளவங்கள நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, நம்மளதான் ஆண்டவர் பார்க்க சொல்றாரு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல தனித்தனி ஒவ்வொரு ஆளுக்கு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஆண்டவரே அப்ப அப்ப நம்ம போய் ஆண்டவரே என் சுத்தி இருந்தவங்க எல்லாம் இப்படி ரொம்ப இதாயிட்டாங்க, அதனால நானும் உள்ள வந்துட்டேன்னு அங்க போய் அன்னைக்கு வந்து எப்படி ஆதாம் வந்து ஏவாளை சொன்ன மாதிரி ஏவாளை வந்து சர்பத்தை சொன்ன மாதிரிலாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் ஆண்டவர் வந்து தனித்தனி ஆளுக்கு தான் பனிஷ்மெண்ட் வந்து தருவார். அதனால நம்ம ஜீவியத்தை நம்ம பாதுகாக்க தான் நம்ம முயற்சி செய்யணும். நம்ம சுத்தி உள்ளவங்க அநியாக்காரங்களா இருப்பாங்க, சுத்தமுள்ளவங்களா இருப்பாங்க, நாளுக்கு நாள் பொய் பேசுறவங்களா. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, அக்கிரமம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சோ இந்த கடைசி அப்படிதான் காலம் இருக்கு. போக போக அக்கிரமம் மிகுதியாக தான் செய்யும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மனசாட்சி எல்லாம் மனிதர்களா வந்து மாறுவாங்க மக்கள். நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கீழே கீழே போவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்மள ஆண்டவர் மேம்பட சொல்றாரு. இன்னொரு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 6:33 இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அந்த நீதியை நம்ம தேடணும். நம்ம பைபிள் படிக்கும் போது ஆண்டவரே நான் வேற என்ன நீதி செய்யணும், நான் இன்னும் இந்த வருஷத்துல நான் என்ன நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும் போதே அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்துல கூட இருக்கு, பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி வந்து அதிகமா இருக்கணும். அப்போ இப்ப ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா வெளி மக்கள் கூட ஒரு சிலதெல்லாம் ரொம்ப உண்மையா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எப்படி சொல்ல, இப்ப வேலைக்கெல்லாம் கரெக்ட் டைம்ல போகணும் அப்படின்னா அவங்களாம் கூட அந்த 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 டைம்ல கரெக்டா அந்த உண்மையா இருப்பாங்க. ஓகே, இந்த இந்த ஒர்க்கை நான் முடிச்சு கொடுக்கணும், இந்த தேதியில முடிச்சு கொடுக்கணும்னா முடிச்சு கொடுப்பாங்க. ஆனா நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்மலாம் வந்து சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 9 மணினா 10 மணிக்கு போறது, அந்த ஒரு டைமிங்கே இல்ல. இதை வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன். வெளிமக்களே ஒரு இதுக்கு கரெக்டா இருக்கும்போது நம்மலாம் வந்து ரொம்ப இதுல அதெல்லாம் கம்மி. இனி வரும் நாட்கள்லாம் ஆண்டவரே அதுலலாம் நான் மேம்படணும், இதெல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு வந்து நான் ஒரு நீதி சேர்க்கணும், போன டைம் நான் இப்படி இருந்தேன் ஆனா அதை விட இந்த வருஷம் நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். நம்ம ஃபாஸ்டிங் போற விஷயத்துலயும் அப்படிதான். வெளிமக்கள்லாம் வந்து அந்த ஒரு மாசங்கள் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த குறிப்பிட்ட மாசம் அந்த 40 நாள் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு, பரிசேயர் வந்து ஆண்டவர் அதான் சொன்னாரு, அவங்க 2 வேளை ஃபாஸ்டிங் போட்டாங்களா, நீங்க 4 வேளை போடுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இரக்கத்தை நீதி செய்யாம விட்டாங்கன்னா நீங்க இரக்கத்தை நீதி செய்யுங்க. அந்த மாதிரி காணிக்க விஷயத்துல நிறைய விஷயம் ஆண்டவர் வந்து சொல்லுவார். நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த மாதிரி நம்ம நீதி உள்ளவர்கள் இன்னும் ஒரு படி நீதியில வளரணும். பரிசுத்தமா இருக்கிறோம்னா இன்னும் நம்ம ஒரு படி வந்து பரிசுத்தமாகணும். இந்த முறை இந்த வருஷத்துல நம்ம ஒரு தெளிவா ஒரு இது, ஆண்டவரே பாவம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, பாவம் அடிமைப்படுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த போன் எனக்கு அடிமையாதா, இதை கொஞ்ச நாள் நான் ஒதுக்கி வச்சுறேன், நான் பரிசுத்தத்துல நான் வளர போறேன். ஏன்னா எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு கடைசியில நம்ம நரகத்துக்கு போனா இவ்வளவு வருஷம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததே வீணா போயிடும். இவ்வளவு சத்தியத்தை கேட்டு நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இருப்போம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பாவங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி பிசாசு கடைசியில நம்மளை வஞ்சிக்காத படிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆரம்பத்துல இந்த ஒரு போன் இல்லாம என்னால வந்து ஒரு வாரம் நாள் இருக்க முடியுங்கிற ஒரு அந்த ஒரு பகுதிக்கு, போன் இல்லாம என்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படிங்கறலாம் சூழ்நிலை மாறி சொன்ன மாதிரி பரிசுத்தத்தை இன்னும் அதிகமா தேடும் போது அந்த தன்மையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அதெல்லாம் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த இந்த ஆரம்ப துவக்கத்திலேயே வந்து நாங்க இப்ப நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வருஷத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆரம்ப துவக்கத்துல இருந்தே அதை வந்து ஒரு பழக்க வழக்கமா நம்ம வந்து ஒரு நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமா இந்த வருடத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கு வந்து தெரியலனா பிரயோஜனமா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.